நல்ல நம்பிக்கைகளுக்கு நம்ம எதிராக இருக்க வேண்டாம் என்றைக்குமே. ஆனால் நம்பிக்கையால் உயிரிழப்பு வரும்போது அதை யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 18 பேர் இறந்துருக்கிறாங்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் மகா கும்பத்துக்கு போனவங்க அந்த கூட்ட நெரிசலில். அதில் குழந்தைகளும் இறந்துருக்கிறாங்க. தான் துயரமான சம்பவம். 18 பேர்னு சொல்கிறாங்க, பட் கூடவே இருக்கும். குழந்தைகள் என்ன பாவம் செய்ததுன்னா அவங்கள எதுக்கு மகா கும்பத்தில் கூட்டு போய் என்ன பாவத்தை கழுவுறதுக்கு அவங்க கூட்டு போகிறாங்கன்னு தெரியல. அவங்களும் இறந்துருக்கிறாங்க. அதுதான் துயர சம்பவம். கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம், அதில் குளித்தோம்னா மனிதனோட பாவங்கள் கழுவப்படும், மனிதன் புதிய மனிதனாக பிறக்கிறான், சொர்க்கத்திற்கு போகும் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறான்னு ஒரு ஐதீகம். அதுதான் கருத்தாக சொல்லப்படுது. மனசில் பல அழுக்குகள், கோபம், வெறுப்பு, பொறாமை, இயலாமை, தாழ்வு மனப்பான்மை, சோம்பேறித்தனம், பொய், இப்படி பல விஷயங்களை மனசில் வச்சுட்டு அங்கே போய் அந்த ஆற்றுல குளித்தோம்னா உடம்புல இருக்க அழுக்கு கூட போகுமான்னா போகாது தான் உண்மையிலே. மனிதனை பொறுத்த வரைக்கும் பகுத்தாய்வும் தன்மை, இது சரி அது தவறு என்று சுய சிந்தனை, அப்படி முடிவு எடுத்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பூமி தான் சொர்க்கம் என்றதை தெளிவாக புரிஞ்சுக்குவான். சொர்க்கம் என்று வேறு எங்குமே என்றதை தெளிவாக புரிந்து கொள்வான் அந்த மனிதன். இந்த உலகத்தில் வாழும்போது 4 பேருக்கு உதவி செய்து பணி செய்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பெற்றவர்களுக்கும் நம்மால் இந்த உலகத்திற்கு வந்தவர்களுக்கும் ஏதோ ஒரு சேவையோ பணியோ செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த சம்பந்தம் இல்லாத பலருக்கும் நம் உதவியை, பணியை, சேவையை நேராகவோ மறைமுகமாகவோ செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அந்த மனிதன் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி வாழ்கிறமோ ஒரு கேள்வியை நம்ம முதல்ல கேட்டுக்கணும். அப்படி வாழாத பட்சத்தில் மனதில் இந்த மாதிரி பல அழுக்குகளுடன் இந்த ஆற்றில் குளிப்பதன் மூலமாக நம்ம புனிதமாயிருமான்ற கேள்வியை நம்ம கேட்டுட்டோம்னா அதுக்கான விடை தெரியும் போது இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த கூட்ட நெரிசலில் போய் பல உயிர்களை இறப்பதற்கு நம்ம காரணமாக மாட்டோம். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.